பேசலாமா? வித்யா சாப்பாடு எப்போ போடுவாங்க? ஒன்றும் இல்லை, அம்பிகை கிட்ட தனியாக பேசணும் ப்ளீஸ். ட்ரை பண்ண. ஜுவல்லரி டிசைனிங் ஸ்டோர்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீலான்ஸா வர்க். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். சரி. சொல்லுங்க. எங்க அண்ணன் உங்க அக்கா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே. கொஞ்சம் அவங்கள்ட்ட மட்டும் கேட்டு என்ன விஷயம் புசுபுசுன்னு பேசுறீங்க? மாமா அக்கா கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? மாப்பிள்ளை பொண்ணு கிட்ட தனியா பேசணும் அவ்வளவுதானே? தனியா பேசணுமா? மாப்பிள்ளை உங்களுக்கு எல்லாம் உரிமையா வேற யார் பேச போறா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அம்பிகா, அம்பிகா இங்க வாமா. மாப்பிள்ளை உன்கிட்ட தனியா பேசணுமா? மாப்பிள கூட்டிட்டு போங்க பொண்ணு, அழகா பேசுங்க, நல்லா பேசுங்க. ஒரு நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு எல்லாம் உரிமையா? போங்க, ஜாலியா போங்க. எங்க தனியா போறாங்க? வா, ஏதாவது கண்டென்ட் கிடைக்காதுன்னு பாப்போம். வா 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 வா. அண்ணே, இப்படி ஒளிஞ்சு என்னத்தை எடுக்க பாக்குற? மொமெண்ட்ஸ்ரா. இதுக்கே இவ்வளவு சொல்லிச்சுக்கிற நீ? என்ன நீ வாங்கி கூட. நான் எதுக்கு? நான் வந்தா நல்லா இருக்காது. அவர் உன் கூட தான் பேசணும்னு சொல்றாரு, என் கூட இல்ல. அக்கா ப்ளீஸ்க்கா. இவன் எதுக்கு இப்ப கூட வரா? ஹாய். ஹாய். பேசு. ஹாய். இது என் அக்கா. எங்க வீட்ல எல்லார் மேலயும் நான் செம்ம கோவமா இருக்கேன். என்னங்க மாமா, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்? சும்மா பொண்ணு பார்க்க வரீங்கன்னு சொன்னாங்க, பார்த்தா இன்னைக்கே நிச்சயம் பண்ணி வச்சுட்டாங்க. இவளும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா, ஊமுக்கட்டா. நீங்களே சொல்லுங்க, யாராவது ஃபர்ஸ்ட் அலைன்ஸ்க்கே ஓகே சொல்லிடுவாங்களா? சரி, நீங்க எவ்வளவு பொண்ணு பார்த்திருக்கீங்க? அதெல்லாம் எதுக்குங்க எண்ணிக்கிட்டு? ஓ, லிஸ்ட் ரொம்ப பெருசு போல. சாரிங்க, ஒரு நிமிஷம். என்னாச்சு? பேசிட்டு இருக்கோம்ல. நீ பேசினது போதும், கிளம்பு. நீ தானே என்ன கூட்டு வந்த. எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நான் வருவேன். வா. ஆமா, நீங்க புடவை கடை வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்க வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு தானே பேசுவீங்க. இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருக்கீங்க? புடவை வைக்க வரலங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நல்லா தான் பேசுறீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. வாய் மூடுறியா ப்ளீஸ்? எனக்கு இப்பதான் 22 வயசு ஆகுது. கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போன்னு தொல்லை பண்றாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கும். உங்களை யாரும் அப்படி கேட்கல? என்ன ராமு, எப்ப கல்யாண சாப்பாடு? பொண்ணு பார்த்து தான் இருக்கீங்க, ஒண்ணு அவஞ்ச படலாம். ராமு, உனக்கு ஏதோ குறைக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க, உண்மையா? அடுத்தது எந்த ஒரு என்னையா இந்த சம்பந்தமாச்சு அமையுமா? இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பொண்ணு பிறந்துதான் வரணும். யாரோ வராங்க. சரக்கடிக்க சரியான இடம்டா. ராம, டேய் ராம, ஏன்டா இப்படி மொட்டையில் அண்ணந்து பார்த்துக்கிட்டு இருக்க? ரைட்டு. நல்லா சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. 3 முறை சாதம் வாங்கணும், அப்பதான் சாப்பிடுங்க. இன்னொரு லட்டு. வா, ஒண்ணு பத்தாதா? இங்க வைடா. பாரு, உனக்கு வேணாம். வேணாம். லட்டு சாப்பிட மாட்டீங்களா? எனக்கும் பிடிக்காது. தம்பி, ஒரு பிளேட் கொண்டு வா. எதுக்கு? எலும்பு தட்டதான். சாப்பிடுங்க. ஓ, நீ கொஞ்சம் நடுவில் ஊத்து. சரி 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 சரி. ஓரமா ஊத்துக்கு போற. மன்னிச்சுங்க. முதல் கறி குழம்பு, அதுக்கப்புறம் தான் சாம்பார். கறி குழம்பா?
சைவம்ங்க. சைவமா? ஆமாங்க, நம்ம வீட்டுல விசேஷம்னாலே சைவம் தாங்க. சாப்பிடுங்க. அண்ணே, இங்க விசேஷனாலே சைவந்தியா. கறி இல்லாம என்னப்பா விருந்து? அன்னைக்கே சொன்னோம்ல, இந்த ஊர்ல அந்த பழக்கம்லாம் இல்ல. பழக்கம் அவசரம் இல்லையா? வீடு மட்டும் தான் பெருசா இருக்கும் போல. நல்லா என்ன மாப்பிள்ளை இலையில ஒண்ணுமே இல்ல. ஏமா ராதா, மாமா மாமா சீக்கிரம் வராதா, மாப்பிள்ளை இலைக்கு பலியில போய் கூட்டு போய். மாப்பிள்ளை முகத்துல என்னமோ இருக்கே. வெக்கா, முகமெல்லாம் வெக்கா, ஜோடி பொருத்தம் ஜெகஜோதியா இருக்கு. மாமாங்க மாப்பிள்ளை போட கழுத்து தெரியுமா? கழுத்து தெரியாதா? அது புரியல வை. ராதா, நம்ம தயிர் எடுத்து ஊத்துமா, நம்ம பசுமாடு தயிர், கெட்டு தயிர், அப்படி கவுத்துமா இருக்கு. எங்க ஊர்ல நான் காலமாட்டுல பால் கறந்தா தயிர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடுங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க. சாப்பிடும் போது பேசிட்டு இருக்கீங்க, தூங்கும் போது பேசுறீங்க போல. வாங்க வாங்க வாங்க, ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க, போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க. ராம, பொண்ணு மஞ்சள் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்ட பஸ்ல ஏற போலாம். ஏய், கண்ணாடியை கட்டிட்டு ஏற. ரொம்ப சந்தோஷமா வாங்க. டேய், உனக்கு கிளம்பும் போதே சொல்லியிருக்கேன் ராக இடத்துல வண்டி எடுக்கக்கூடாதுன்னு. பண்ணு பண்றா. நாங்க எதுக்கு இருக்கேன்? ராகு காலத்துல வண்டி எடுத்தா பயணம் தடைபடும்டா. குரு ஓரையில தான் எடுக்கணும். இப்படித்தான் சொல்லி கூட்டி அந்த சைவ சாப்பாடு போட்டு கிளப்பி விட்டாங்க. அது நல்ல வார்த்தை பேசுறாங்க. 2 நிமிட் இருக்கு இன்னும். ஏதாவது ஒன்று போட்டோ எடுப்பான் பாரு அவன். என்ன எப்பயும் சொன்னா சைலண்டா இருப்பாங்க, சலசலப்பு கேக்குதே. இவன் எப்படி பாக்குறியா? டவுட் வந்துருச்சோ? கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படி உழப்பிக்கிட்டு இருந்தா தான் நம்ம கௌரவத்தை காப்பாற்ற முடியும். வந்துட்டார் குரு. இப்படா ஏய், என்ன சொல்லிட்டேன்ல, ஏன் பயப்படுற? என்ன தைரியமா? சரிதான். ஒரு தடவை அமைக்க பாடுறா. அண்ணனுக்காண்டி போற வழியில வெள்ளரிக்கா வாங்கி தரேன். ஊரு போய் சேர்ந்த மாதிரி தான்.